First, we will see about the basics of this particular journal, System Dynamics Approach for Forecasting Performance of Construction Projects. இதில் என்ன points observe பண்ணீங்க? சொல்லுங்க. What are the key points you observed in this journal? Sir, this last part இருக்குல்ல சார், சிஸ்டம் டைனாமிக்ஸ் அந்த அப்ரோச், இந்த கேஷுவல் லூப் அந்த பார்ட் மட்டும் பார்த்தேன் சார். பிகாஸ் நான் ஜேர்னல் படிக்கும் போது அந்த டாபிக் பார்த்தனால இங்க வந்து அந்த லூப்ஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட் அந்த மாதிரி அந்த எப்படி இருக்குன்னு அந்த அப்ரோச் மட்டும் பார்த்தேன் சார். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மாடல் இருக்குல்ல சார், பின்னாடி இண்டெக்ஸ்ல விட்டுட்டு அந்த மாடல் மட்டும். Okay, so this one and this one, how it is interconnected. இதெல்லாம் key point observe பண்ணுங்க. flow diagram sir. Okay, அல சிம்பிள்ஸ்ல எப்படி ஆல்ரெடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் ரிலேட்டடா பண்ணிருந்தீங்க இல்லையா அந்த டாபிக்ல? படிக்கும்போது எனக்கு இந்த மாடல், ஆமா சார், நிறைய ஜர்னல் இந்த மாடல் யூஸ் பண்ணிருந்தாங்க சார். சோ வந்து அதனால நான் பார்த்தேன். சோ இங்க எப்படி அந்த ஃப்ளோ டயகிராம் இருக்குன்ற மட்டும் பார்த்தேன் சார். So the model name is System Dynamic Approach, right? Including various parameters, and how one is interconnected with one another within the system. Okay, so in the comparisons, in the charts la enna purinjukittinga? Comparing simulated and actual parameters. Light deviation. சில இடத்துல இன்னொரு இடத்துல deviation. Okay. நான் வந்து இந்த லூப் டயகிராம்ஸ் இருக்குல்ல சார், அதுல வந்து அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு வந்து இது சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே அந்த மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரெண்டு டயகிராம் மட்டும் தான் சார் பார்த்தேன். ஓகே, இத எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்ல வரீங்க அதானே? எஸ் சார். இஃப் வந்து ரெண்டுமே இன்கிரீஸ் ஆனா பாசிட்டிவ், ஒன்னு இன்கிரீஸ் ஆ டிக்ரீஸ் ஆ நெகட்டிவ், சோ அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கான்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் அந்த ஒரு ஓவர்வியூ மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த லாஜிக் பாத்துர்க்கீங்க. ஆமா சார். ஓகே, apart from this we have many index based on the logics. இப்போ நம்ம தனித்தனியா ஃபார்முலா கால்குலேட் பண்றோம் இல்லையா? Like for performance index with respect to quality, environment, time, cost, safety, many parameters we have, and also how to calculate the overall weighted index. So this calculation will be totally covered along with the system dynamic approach, which is nothing but the impact of each aspect in the entire system. So the concept da vandu detail describe pannirukanga. Okay, and this is one way in which you can simulate the results, and at the end you can compare with the actual value and find how well the results of simulation were. உங்களுக்கு deviation கம்மியா இருந்ததுனா then the results correct ஆ இருந்திருக்குன்னு அர்த்தம். So in that way they can able to assess the reliability of the study. Okay, அப்ப conclusion என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். So project management need to make reliable predictions. இங்க அததான் வந்து indicate பண்றாங்க. How well your predictions are, that is in terms of reliability. Okay, so they compare the model simulation along with the actual values. அப்பதான் வந்து நம்ம forecast பண்ணது கரெக்டா இருந்ததா இல்லையான்னு தெரியும். Okay, and here they mention as performance forecasting is a complex and dynamic process that includes many indices that are interdependent by nature. இப்போ நம்ம தனித்தனியா காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஷெட்யூல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஒரு பாராமீட்டருக்கு தனியா இண்டெக்ஸ் நம்ம இன்ஃபரன்ஸ் கொடுக்கலாம். லைக் கிரேட்டர் than 1 இருந்தா என்ன மீனிங், less than 1 இருந்தா என்ன மீனிங், 0 இருந்தா என்ன மீனிங். ஓகே, but when you compare any two or more than two parameters, then they are interdependent. And also உங்களோட சிஸ்டம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கோ that reflects your practical approach, and your reliability will also be more. வெறும் 1 or 2 parameters தனித்தனியா இன்டர்டிபெண்டண்டா ஸ்டடி பண்ணிட்டு அதுல இருந்து ரிசல்ட்ஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி இன்டர்டிபெண்டன்சிஸ் நிறைய கனெக்ட் பண்றது இம்பார்ட்டண்டா ஸ்பெசிஃபை பண்றாங்க.
ஸோ இன் திஸ் வே அவங்களும் ஜேர்னலில் பார்த்ததா சொன்னாங்க இல்லையா சிஸ்டம் டைனமிக் அப்ரோச். நீங்கள் எல்லாரும் கூட அந்த ப்ரீவியஸ் ரிவ்யூஸில் பார்த்துருக்கீங்க அந்த ட்ராயிங்ஸ், அந்த டைனமிக் அப்ரோச் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஐ கேன் மோர் டீட்டெயிலாக இதை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். அந்த மாடலை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, அஸ் வெல் அஸ் என்னென்ன இண்டெக்ஸ் ஃபார்முலா இருக்குது, and how do they compare the results, and what is the reliability for that forecasting method. Okay, இது one journal. So next I will take the another journal. Okay, இந்த டாபிக் யாராவது பாத்தீங்களா? Probabilistic forecasting of project performance using stochastic S-curves. Have anyone gone through this topic journal? Okay, அப்படி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற சாட்லயே ரிப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இல்லைனா ஐ வில் எக்ஸ்பிளைன் சம் பார்ட்ஸ் இன் டீடைல் அண்ட் ஐ வில் give you a overview about how this journal is framed. என்ன நெசசிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ஐடென்டிஃபை த அப்ஜெக்டிவ். எதுக்காக இந்த பேப்பர் இருக்கு, என்ன ஃபைன் பண்றாங்க. அப்போ இது இந்த டெக்னிக், இந்த அப்ஜெக்டிவ்க்கு வேற எதுவுமே யாருமே கண்டுபிடிக்கலையா, அப்புறம் ஏன் இவங்க இந்த பேப்பர் ஃபாலோ பண்ணாங்க, அந்த அப்ரோச்ல நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிஸ்டிக் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற இந்த டாபிக்கை வந்து நிறைய பேர் நிறைய விதமான அப்ரோச் ஹேண்டில் பண்றாங்க. தட் இஸ் யூஸ் ஃபார் ப்ராஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதனால தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் பேப்பர்லயும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபோர்காஸ்டிங் தான் பண்றாங்க யூசிங் சிமுலேஷன் அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் சிஸ்டம் டைனமிக் அப்ரோச். கரெக்டா? ஸோ அங்க யூஸ் பண்ற அப்ரோச் வேற, இங்க அவங்க யூஸ் பண்ற forecasting method approach வேற. So what they are using is stochastic S-curves. Under the method of forecasting they apply is probabilistic. They apply many probability models. Okay, that is a probability distribution model. உங்களுக்கு அந்த bell curves இருக்கு இல்லையா, அந்த type of probability distribution they will apply for different parameters. And the S-curve they develop is a stochastic S-curve. What is stochastic? What is stochastic? Meaning என்ன? What do you mean by the term stochastic? It is opposite of what? Stochastic is opposite of what? So probabilistic. Stochastic it represents the probabilistic. So it is opposite of deterministic. Okay. ஏன்னா நார்மலா நிறைய மெத்தட்ஸ்ல இண்டிபெண்டா சில வேல்யூ பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, some mathematical simple formula. Those are all they consider, the authors consider as deterministic. Okay. And மற்ற சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மற்ற மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு சில விஷயம் பின் பாயிண்ட் பண்றாங்க. பர்டிகுலர்லி ஃபார் we already saw earned value system, right? Considering BCWP, BCWS, ACWP, these kind of parameters to measure the schedule variance and cost variance. So அந்த சிஸ்டம்லயே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ஒரு லிமிடேஷனை பின் பாயிண்ட் பண்றாங்க இந்த இன்ட்ரோடக்ஷன். And after that they specify about the importance of injecting probabilistic distribution for various parameters and thereby determining the project progress at various point of time. Okay, இங்கேயும் பாத்தீங்கன்னா at different point of time they can able to get different value of forecast. So in the abstract they are evaluating the at project performance status. Okay, that is important. நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது அதாவது ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று
நம்ம எப்போ ஷெட்யூல்டு கம்ப்ளீஷன் கொடுக்குறோமோ அந்த டைம்ல நம்மளால ஆக்சுவல் கம்ப்ளீஷன் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு டேர்ம் பண்ணலாம். ஆர் எல்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் இஸ் அ டீவியேஷன், இது நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஹியர் தே ஆர் going for an alternative. Instead of deterministic S curves, they go for a probabilistic, that is stochastic S curves. And இதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். And sometimes it is called PSB curves. Okay, probabilistic S curves. Okay, now I will go through a highlighted part of this journal. The probabilistic approach estimates that the planned cost and the duration values based on the variability of cost and duration inherent in each of the project activities. Okay, so at any point of time they will calculate the deviation. That ஒரு deviation அப்படிங்கிறது always ஒரு ப்ராஜெக்ட்ல present ஆயிருக்கும், அதை வந்து probabilistic estimates மூலமா கண்டுபிடிக்கலாங்கிறாங்க. Okay, because some models may not take into account about the inherent means constant இருக்கக்கூடியது, எப்பவுமே இருக்கக்கூடிய டேவியேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சில மாடல்ஸ்ல அப்படிங்கிறாங்க. ஏர்ன்ட் வேல்யூலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது என்னன்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன் உங்களுக்கு. In spite of the improved representation of the variable behavior of projects that allows a probabilistic approach, deterministic methods are more commonly used because they are based on simpler models. Okay, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, first of all the deterministic models are all very simple அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Okay, so they here go for integrated project performance forecasting, that is combining more than one parameter for forecast. Like at a time they can forecast the time and the cost, both time and cost in the project progress. Okay, next இங்க பாருங்க, earned value ல என்ன disadvantage இருக்கு. Okay, for this I will have to take a graph of earned value management. So here we have a S-curve analysis, x-axis la time in different month period and y-axis in project progress. இப்போ I will ask a question related to how to calculate the variance. இது நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு at any point of time I will choose a color. Okay, red color. Suppose நான் வந்து 10th month எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த particular month I take this portion. Okay, then we will take a, assume this is your planned, okay, planned progress, and at the bottom you have actual progress. So here we can determine the variance, right? Here we can determine the variance at the middle of the project. Okay, so in the polar வந்து நம்ம any point of time la you can determine the variance, right? So this will be the main aspect of earned value system, right? Can you able to follow this graph so far? Yes sir. Okay, so இப்போ further என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஜர்னல்ல criticize பண்றாங்க, like you can determine the variance at any point of time, but the main logic of this framework is to make sure that your project is completed as per progress at the end, correct? So நமக்கு actual வந்து நமக்கு delay ஆயிட்டே இருந்தாலும் at the end, that is at the 18th month, your actual progress should be coinciding with the planned progress.
கரெக்டா? ஸோ இந்த இடத்த தான் வந்து அவங்க மெயினா ஹைலைட் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல what will be the variance? What will be the schedule variance at the end? கோயின்சிடன்ஸ் 0 தானே சார்? Coincidence na both are same, 0. so schedule variance will be 0, and that is what they are mainly indicating about the limitation of this particular framework. So இப்போ பாத்தீங்கன்னா, although the EVS is considered as an integrated control approach, it doesn't provide an index to predict the final schedule performance. Yeah, since because of its definition, schedule variance always equals to 0 when the project is at completion. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம கிராஃப் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். So at the end, by definition and by logic of the model, since it is a control approach na என்ன அர்த்தம்? நம்ம மிடில் பண்ற அனாலிசிஸ் வச்சு ஃபைனல்ல வந்து நம்ம கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற போல நம்ம எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். தட் இஸ் வாட் த மெத்தட் ஆக்சுவலி ஸ்பெசிஃபைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த பட்ஜெட் அட் கம்ப்ளீஷன், வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் டைம் அட் எஸ்டிமேட் பண்றோம் நம்ம கம்ப்ளீஷன் டைம்ல என்ன இன்புட்ஸ் கொடுத்தா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் மற்றபடி அட் த எண்ட் வாட் இஸ் த வேரியன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் அண்ட் பிளான்ட் அப்படிங்கறத கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ண முடியல. ஓகே, so it specifies some methods they indicate and specify that it is a incomplete forecasting technique. Okay, before they come to the probabilistic forecasting of project performance using stochastic S-curves. It is nothing but a graphical representation, okay, and a simulation approach for both developing an integrated project monitoring and forecasting at completion project performance. ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம ஏர்ன்ட் வேல்யூ சிஸ்டம்க்கும் இந்த மெத்தடுக்கும். இந்த திஸ் ப்ராபபிலிஸ்டிக் ஃபோர்காஸ்டிங் they keenly focus on what would be the forecast at completion of project performance. அதாவது ப்ராஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபோர்காஸ்ட் இருக்கு அந்த பாராமீட்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. ஓகேவா? So in this case, they will be showing a deviation at the end. What it would be. Then progress based S-curves and stochastic S-curves. இப்போ இதுக்கு related graphs வரும், நம்ம பார்க்கலாம். So performance monitoring using PBS curves, that is progress based S-curves, is equivalent to the use of EVS. First என்ன சொல்றாங்க, ரெண்டும் சிமிலரா இருக்குன்னு, both EVS curve as well as EVS. However, it has the advantage of representing the 3 units required to follow integrated performance: cost, time and work. Okay, இங்க வந்து PBS ல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. Okay, let me ask you a question at this point. Earned value system எந்த யூனிட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம்? There are two options. What are the two options? Earned value systemக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸையும் எந்த யூனிட்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்றோம்? In terms of what? ரியன்கா சொல்றீங்க டைம் அண்ட் காஸ்ட்னு சொல்றீங்க. ஆக்சுவலா yes, time means we take man hours, labor hours and cost. So there are two options in which you can handle the earned value system, either based on man hours or either based on cost. எல்லா ஆக்டிவிட்டியோட டேட்டாவும் நம்ம காஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ராக் பண்றோம் வேரியன்ஸ்க்கு. That is the framework of EVS. But here in progress based S-curve, they take all the parameters like cost, time and work. இதை இன்டகிரேட் பண்ணி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைஸ் பண்றாங்க. ஓகேவா? That is the difference between this method and EVS. So the first difference is to analyze the variance at the end of the project. The second difference is here they take the parameters like cost, time and work progress. Next,
using a simulation approach and the PBS curves representation, different possible total cost and project duration may be evaluated. Okay va, ஏன் different set of values எடுக்கறாங்க? Since they already mentioned that it is a simulation approach. Simulation அப்படினாலே we can give various type of input and generate different results. அதுல ஒரு advantage இருக்கு நமக்கு. அதனால தான் இங்க வந்து நமக்கு different type of results கிடைக்கும். Thus, for each simulation iteration, a possible PBS curve can be plotted. Okay. Next ஒரு journal reference எடுத்துக்கறாங்க of 1998. And இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, this particular journal that we are discussing is a older one. But why do we take it? To analyze the differences between EVS and other system, and to check how they implemented the simulation as well as the probabilistic S curves to compare the forecasting methods. Okay, we are just doing to compare the forecasting methods for our technical point of view. Okay, so 1998 journal reference வச்சு என்ன சொல்றாங்கன்னா, they define the resulting set of PBS curves as stochastic S curves by analyzing all possible values of cost and duration. Okay, your probability distributions can be obtained for cost and duration at any specific percentage of work completed, அதாவது progress. For a different value of work progress, you can generate the probability distribution for cost as well as for duration. Okay, and this is how they take all the parameters into consideration. இதுல என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, x axisல they will take the work progress, that is the time, and in the y axis they take both the cost as well as the duration. Okay, so இங்க duration வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு வந்து time duration and another one is in terms of work progress, that is percentage of completion. Okay, so percentage of completion they take in the x axis, other two parameters in the y axis. Okay, first we will focus on the figure 1 graph, what it specifies. Okay, இதுல நீங்க focus பண்ணி பாத்தீங்கன்னா, the name of the image is stochastic S curves applying progress based S curves representation. Stochastic means probabilistic distribution. இப்போ இந்த கிராஃபை வந்து மேல ரெண்டு குவாட்ரண்டா பிரிச்சிருக்காங்க, டாப் அண்ட் பாட்டம் குவாட்ரண்ட். அண்ட் ரெண்டு கிராஃபுக்கும் x axis காமன் progress percentage from 0% till 100% of work. Then in y axis, at the top quadrant you have time, and at the bottom quadrant you have cost in the y axis. And for a different percentage of work progress, that அதாவது for every 10% of work completion, you can generate what is the cost distribution, and similarly what is the time completion distribution, time required distribution. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, at every 10% of work progress they develop a bell curve probability distribution, and the bell curve is very much narrow at the early stage of the project, and it is very flat as the progress as your project is progressing, and it is very much flat at the end of the project. Okay, so இந்த கிராஃப்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த probability distribution ஓட மீன் வேல்யூ இருக்கும் இல்லையா, மியூ எங்க இருக்கும், at the center of bell curve. So they develop two set of lines, one is mean value and another is envelope line. Mean value is nothing but connecting the points of mu at every 10% of work progress. Okay, so மேல இருக்கிற கிராஃப்லயும் கீழே இருக்கிற கிராஃப்லயும் பாத்தீங்கன்னா மூணு டாட்டர் லைன்ஸ் இருக்கும். அதுல சென்டர்ல இருக்கிற டாட்டர் லைன் இஸ் ரெப்ரசென்டிங், இட் இஸ் நதிங் பட் ரெப்ரசென்டிங் த கனெக்டிங் த டாட்ஸ் ஆஃப் mean value of the respective bell curve. Okay, and the other two lines are indicating the optimistic and pessimistic, that is called the envelope line. Okay, and in the envelope line oda range வச்சு தான் we can determine the overall nature of deviation.
at a different project progress. So in the example cost க்கு எப்படி இருக்கு distribution and similar for time க்கு எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்றாங்க. And they take the final variance, ஓகேவா? the final variance சொன்னேன் இல்லையா, at 100% project progress. So that particular respective bell curve இங்க பாத்தீங்கன்னா here it is, this particular respective bell curve, and அதே போல similarly for the time also. These two bell curves are marked in gray color. Why? Because it specifies the variance, the deviation, ரெண்டு possible extreme இருக்கு இல்லையா, deviation, it is expressed at the end of the project. And அதை மட்டும் தனியா எடுத்து y axis ல parallel line draw பண்ணி they are plotting it. It's just nothing but budget at completion. Okay, இங்க ஹைலைட் பண்ணியிருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா it specifies the distribution of budget at completion. Similarly here they are developing duration at completion. Since these are not deterministic values, இது deterministic கிடையாது, we are using the probabilistic distribution. That is why it is known as progress based S curves. Okay, and similar பாத்தீங்கன்னா figure 2 is representing the probabilistic performance forecasting using stochastic S curves based on the mu values. Okay, இது போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், but you need to read the journal once to understand the different parameters. The parameters notation ஓட full form எல்லாமே வந்து at the end கொடுத்திருப்பாங்க, and also the formula. So there are various parameters. Let us have a look at the parameters first. அதோட full form என்னன்னு, then we will come back. So here we have the set. இதுல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ACWP தெரியும், actual cost of work performed. Then you know BCWP, budgeted cost of work performed. Apart from that you also know BAC, budgeted completion. That is at completion budgeted cost for work scheduled. And CPI is cost performance index. EAC at completion forecasted cost, that is estimate பண்றீங்களா, that is forecasted cost, which is nothing but estimated completion. Then ACV is at completion cost variation. இது new term in the particular journal. That is ACV, at completion time la what would be the cost variation. Then we have DAC, at completion scheduled duration. Then we have ATWP, elapsed time for work performed. PDWP, planned duration for work performed. TAC, at completion forecasted elapsed time. TPI, time performance index, but usually we specify it as SPI, right, schedule performance index. Then mu value is the expected value of probability distribution, that is a mean value. Okay, so different set of parameters irukku, and the case study they discussed with the example. Okay, நம்ம வந்து இந்த basic terms க்கு மட்டும் என்னென்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். So ACV is okay. For that we'll go back to the details. Okay, so idla neenga further என்ன பண்றீங்கன்னா you go through this journal and study about the various parameters. The formula logic இருக்கு இல்லையா, அதை வந்து தனித்தனியா நீங்க frame பண்ணி பாருங்க. Frame பண்ணி பார்த்து then you can compare both. You can able to compare the older that is earned value system and the probabilistic S curve patterns.
ஸோ அதுக்கு கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம பேசிக் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணலாம். யூ கேன் ஜெனரேட் அ செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஃப்ரம் தட் யூ கேன் ஏபிள் டு ஸ்பெசிஃபை வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மெத்தட். அடிஷ்னலாக ஏர்ன்ட் வேல்யூ சிஸ்டம் தவிர வேற என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, so what they gave in the conclusion, summary and discussion of பார்ப்போம். A probabilistic forecasting method has been proposed in this paper for evaluation of at completion project performance. This method presents the management advantages of consideration of integrated performance analysis. இது ஒரு advantage. Then consideration of performance variability of future activities. இப்போ நீங்க வந்து ப்ராக்ரஸ் போயிட்டே இருக்கு, 30% செக் பண்றீங்க, அடுத்து 40% எப்படி மாறும் அதை நம்ம செக் பண்ணலாம், ப்ராபபிலிஸ்டிக் பேட்டர்ன்ஸ். தென் கன்சிடரேஷன் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். So either the correlation is positive or negative, that you can able to check based on the models. The probabilistic forecasting method proposed herein uses the progress-based representation of elapsed time and cumulative cost. Using a simulation approach, a sample of stochastic PBS curves can be obtained, which provide cost and time distribution at any percent of work performed. அது நம்ம பார்த்தோம் இல்லையா, comparing planned SS curves and forecasted SS curves, including actual performance. Estimations of at completion performance variation are obtained to evaluate the final performance and determine the need for corrective action. Okay, and இங்க அவங்க யூஸ் பண்ணிருக்கிற simulation package பாத்தீங்க அப்படின்னா Species. This is a simulation computer program developed for such purpose, which is nothing but to generate the stochastic S-curves based on the inputs for the example project. So in this application, the inherent variability in duration and cost of the project activity was considered not only in cost and schedule, but also in the performance control of proposed example. Instead of using the probabilistic treatment of correlation coefficients, இங்க வந்து அவங்க யூஸ் பண்றது வந்து methods similar to those recommended in EVS to account for performance correlation prior to performing simulations. These methods result in a simpler procedure than the probabilistic treatment of correlation coefficients, and its accuracy can be acceptable as the use of probabilistic correlation coefficients considering these were subjectively evaluated. Okay, இங்க வந்து instead of using the coefficients இருக்கு இல்லையா, correlation, that is applying factors, அதுக்கு பதிலா they are using this simulation program to extract the results for time and cost distribution at different percentage of work progress. Okay, so இதை வந்து further அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, this example problem and the numerical calculations, அதை நீங்க வந்து go through பண்ணிட்டு செக் பண்ணுங்க டீடைலா.